எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கின்றோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் இந்த வசனத்துல மிக முக்கியமாக எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்தான். அவன் ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கிறவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆரோனும் அவன் சந்ததியாரும் ஜனங்களின் பாவங்களை சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஆசாரியர், குறிப்பாக பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜனங்களுடைய பாவத்துக்காக தேவன்கிட்ட போய் மன்றாடுவார். மன்றாடி ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை வாங்கி கொடுக்கறதுக்காக அங்க போவார். ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்க நிற்பார். ஆனால் அந்த ஆசாரியருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவங்களுக்காக பரிதவியாமல் அப்படின்னு, அதாவது ஆரோனா இருக்கட்டும், அவன் சந்ததியாக எலியேசராக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஜனங்களுடைய பாவத்துக்காக போய் நிற்பாங்க. அந்த பாவத்துக்கு அவங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா போய் நிற்பாங்க. எல்லாருடைய பாவத்துக்கு அடையாளமா அவங்க போய் நின்று கையில ரத்தத்தோட கூட நிற்பாங்க. சில நேரங்கள்ல அவங்க அடி வாங்குவாங்க, ஆண்டவர் அடிப்பாரு. சில நேரங்கள்ல அவங்க அந்த இதோட வெளியே வந்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல, பரலோகத்துல, அதாவது பிதாவின் வலது பரிசுத்துல உட்கார்ந்து கொண்டு நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆரோன் போய் ஒரு பாவத்தை சொல்றாரு, ஐயா இந்த பாவத்தோட இவர் வந்தாரு, இவர் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தோடைய பலனோ அந்த பாவத்தோடைய வலியோ ஆரோனுக்கு தெரியாது. இப்ப நீங்க சிலர்கிட்ட போய் சொல்றீங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது அப்படின்னு, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க. பரவாயில்லைங்க, கவலைப்படாதீங்க, இயேசு சொம் கொடுப்பாரு, இயேசு உங்களை விடுதலையாக்குவாரு. இது எல்லாரும் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. ஆனா நீங்க போற பிரச்சனையோட ஒரு ஆள் போனாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனையில கிராஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு உங்க வலி என்னன்னு தெரியும். அவர் சொல்வாரு, எனக்கு தெரியுங்க, இதே பிரச்சனையில நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் போயிருக்கிறேன், அதோடைய வலி நான் என்னன்னு தெரியும், அதனால வரக்கூடியதான பின்விளைவுகள் என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் சொல்வார். அப்போ ஆசாரியர்கள், நீங்க சொல்லக்கூடியவர்கள், கேட்கிறவர்கள ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வெறும் கேட்டு விட்டு உங்களுக்காக பேசக்கூடியவர்கள். இப்போ அண்ணாள் வந்து குழந்தை இல்லாம ஆண்டவர்கிட்ட போய் சமூகத்துல என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. தூரத்துல இருந்து ஏறி பார்க்கும்போது அவங்க ஏதோ குடிச்சிட்டு வளர்றாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, எது வரைக்கும் நீ இப்படி குடிச்சிட்டு இப்படி பண்ணி பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல ஆண்டவனே, நான் வந்து இந்த விதமான பிரச்சனையில இருக்கிறேன், என் துக்கம் பெருசு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவாரு, கவலைப்படாத, உன்னோட இதா ஆண்டவர் என்ன செய்வாரு, மாத்திடுவாரு. இப்ப ஏலிக்கு வலி இல்லை, ஏலிக்கு என்ன கிடையாது, அந்த பாரம் இல்லை, உடனடியாக சொல்லிட்டார். அப்ப ஜெபத்துல உங்ககிட்ட கேட்கிறவங்க கிட்ட அல்லது உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க கிட்ட இந்த ரெண்டு விதமான சுபாவம் இருக்குது. ஒரு சுபாவம் கடமைக்காக உங்ககிட்ட கேட்டுட்டு உங்களுக்காக போய் ஜெபம் பண்றவங்க, உங்ககிட்ட கேட்டுட்டு உங்களுக்காக போயிட்டு சொல்றவங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்றவங்க, இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் இருக்கு, நீங்க அனுபவிக்கிற அதே வலியை அனுபவித்தவர்கள், நீங்கள் போகிற பாதையில் அதே பாதையில் போகின்றவங்க. அப்படி அவங்க போகும்போதுதான் உங்க வலியோடைய உச்சம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க உண்மையா ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு இது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க குழந்தை இல்லாம இருந்து உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு, 10 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு சகோதரி வந்து சொல்றாங்க, எனக்கு குழந்தையே இல்லைன்னும் போது அந்த 10 வருஷம் நீங்க பட்ட பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பேசின ஏன்னு பேச்சு, யார் யாரெல்லாம் என்னென்ன கேவலமா பேசினாங்க, அப்புறம் மற்றவங்க கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாம தவிச்சது என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அப்படி ஒரு பெயினோட வரும்போது நீங்க உண்மையா ஜெபம் பண்ணுவீங்க. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே இந்த விதமான பிரச்சனை இருக்குமே அப்படின்னு. அப்ப நமக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியர் எப்படிப்பட்டவரா இருக்கணும், அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவராக இருக்கணும். இப்ப எல்லா விதத்திலும் ஒரு மனுஷன் சோதிக்கப்பட முடியுமா? இப்ப எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்,
நான் ஒரு வாதையை கடந்து வந்திருக்கிறேன். அந்த விதத்துல என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது கொஞ்சம் பாரத்தோட ஜெபம் பண்ண முடியும். ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வராது. எல்லாரோடதும் எனக்கு வராது. ஏதோ 1-2 பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வரலாம். ஆனா உங்க எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் வரணும். அப்படின்னா நம்ம போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கணும். அவரு நமக்கு இந்த உலகத்துல யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அத்தனை பிரச்சனைகளையும் இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? சோதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் அப்படி சோதிக்கப்பட்டிருக்க முடியுமான்னா சோதிக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் வசனம் என்ன சொல்லுது? 4:15, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு. இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. இப்ப இயேசுடைய ஆரம்ப காலத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மள ஒரு சிலர் சொல்லுவோம், ஒரு சாட்சி சொல்லுவோம், ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டங்க, சாப்பாட்டுக்கே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. இயேசு இப்படி சோதிக்கப்பட்டிருப்பாரா அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுது, அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்தார்னு இருக்கு. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. இயேசுக்கு பசினா என்னன்னு நல்லா தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும், உபத்திரவம்னா என்னன்னு தெரியும். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, திடீர்னு தேவதூதன் வந்து சொல்றான், நைட்டோட நைட்டா பிள்ளையை தூக்கிட்டு உடனே எங்க போயிரு? எகிப்துக்கு போயிரு அப்படின்னு. எப்படி போக முடியும்? தாயும் தகப்பனும் பிள்ளையை தூக்கிட்டு நைட்டோட நைட்டா ஓடுறாங்க, உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. அப்ப யோசித்து பாருங்க, அன்னைக்கு நைட்டு கொலை பண்ண போறாங்க, அன்னைக்கு நைட்டு புறப்பட்டு போக சொல்றாங்க. இயேசு தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. அதுக்கு அடுத்து இயேசு கிறிஸ்துவர் வந்துட்டார். வந்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டார், யோசேப்பு இறந்து போயிட்டாரு, தச்சனின் மகனா இருக்கிறார். இப்ப இயேசுவே தச்சு வேலை பார்க்கிறார். இயேசு தச்சு வேலை பார்க்கிறாருங்கிறது பெரிய விஷயமான்னு கேக்குறீங்களா? நாம பாக்குற வேலையிலிருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்க ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? நம்ம பாக்குற வேலையிலிருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் நான் பார்க்கணும்? நான் யார் தெரியுமில்ல? யோசிச்சு பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உட்கார்ந்து தச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இது முடியுமா? ஒரு ராஜா வந்து அந்த வேலையை செய்வாரா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க போற வழியில டீ கடையில டீ குடிச்சா அது போட்டோவா வந்துடுது பேப்பர்ல. ஆனா ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவரு வீட்டுல ரொம்ப காஸ்ட்லியா டீ குடிக்க வேண்டிய ஆளு ரோட்ல டீ குடிச்சாருன்னா என்னவா மாறுது? அது ஒரு செய்தியா மாறுது. இப்ப யோசிச்சு பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர், அவர் செல்ல பிள்ளையா பிதா வச்சிருந்தாராமா. சகலமும் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தேவன் இறங்கி தச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இறங்கி இங்க ஏதோ அவரை கொண்டு வந்து ராஜ அரண்மனையில மோசே மாதிரி பார்வன் குமாரத்தின் மகனெல்லாம் வைக்கல, கொண்டு வந்து எங்க இறக்கி விட்டுருக்காங்க? தச்சு வேலை பார்க்கறதுக்கு. நமக்கு செஞ்சு வச்ச ஜன்னலை தூக்கிட்டு வரும்போதே கையில எல்லாரும் ஒத்துக்குது. இயேசுநாதர் தச்சு வேலை பார்த்திருக்கிறார். அவர் உண்டாக்கப்பட்ட போதே பிதாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தவரா. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. ஏதோ இயேசு கிறிஸ்துக்கு எதுவும் தெரியாது, ஏன் இந்த பாடுகள் மத்தியில கடந்து போனாலும். அவருக்கும் வளரும் போது ஏதோ ஒத்த பிள்ளையெல்லாம் வளரல. அவர் வளரும் போது நல்ல தங்கச்சி தம்பிங்களோட தான் வளர்ந்துருக்கிறாரு. மூத்த பையன், ஒரு குடும்பத்துல மூத்த பையனா இருந்தா அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கும் பாருங்க. முதற் பேரான குமாரன் வீட்டுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் வளர்ந்துருக்கிறாரு. கூட அவருக்கு சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை பார்க்கும்படி வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவர் மூத்த பிள்ளை, குடும்பத்தை பார்க்கணும். தகப்பன் செத்துட்டாரு. அவருக்கும் தெரியும் குடும்பத்தினுடைய கஷ்டம் என்னவென்று. இயேசுக்கு நல்லா தெரியும். ஏதோ வாலிப பிராயத்துல 15 வயசுல 18 வயசுல ஊழியத்துக்கு வரல, 30 வயசு வரைக்கும் அவர் வீட்டுல தான் இருந்திருக்கிறாரு. 30 வயசு வரைக்கும் அவருக்கு குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியும், குடும்பத்தை நடத்துறதுன்னா என்னன்னு தெரியும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசுநாதர் கடவுள், குடும்பம் நடத்துறது என்னன்னு தெரியாது. அவருக்கு எல்லாம் தெரியும், அத்தனையும் தெரியும், பார்த்திருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்றது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. அதையும் தாண்டி பர்பஸா ஒரு வேலையை ஒண்ணு பிதாவாகிய தேவன் செய்யறார். பர்பஸா செய்யறார் ஒரு வேலையை. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45-46 வாசிங்க.
நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது. ஏன்னா அவ்வளவு மோசமான ஊர் நாசரேத்து. அவ்வளவு மோசமான ஊர். இயேசு இருந்த ஊர் என்ன ஊர் கிடையாது, நல்ல ஊர் கிடையாது. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, வாலிப பிராயத்துல என்னென்ன விதமான சோதனைகள் நமக்கு வருமோ எல்லா சோதனைகள் இயேசுக்கும் வந்திருக்கு. ஏதோ உங்களுக்கு தான் அது புதுசா வருதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ உங்களுக்கு வர சோதனை, சிலர்லாம் சொல்லுவாங்க என்னை மாதிரி சோதனை யாருக்குமே வந்தாருங்க. அவங்க சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க, என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே இல்லைங்க. யார் சொன்னா? உங்களை விட மோசமான பிரச்சனையோட எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரை விட மோசமான பிரச்சனையில இயேசுநாதர் இருந்தார். நாசரேத்துல இருக்கிற, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் அனுபவிக்கிற சோதனை உண்மைதான். ஆனால் நீங்கள் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுகிறது இல்லை. யாக்கோபு புஸ்தகம் தெளிவா சொல்லுது. யாக்கோபின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது யாக்கோபு 1:13, சோதிக்கப்படுகிற எவனும் நல்லா கவனிங்க, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறார். சோதிக்கிறதுக்கு யார் காரணம்? கர்த்தர் கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் கர்த்தர் சோதிக்கிறான் என்று சொல்லாது இருப்பாங்க. கர்த்தர் சோதிக்க மாட்டாரு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சோதிக்கப்படுறதுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது, உங்ககிட்ட ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, அதனாலதான் சோதனை வருது. அந்த சோதனையில மேற்கொள்வதற்கு தேவையான பலனை நம்முடைய பிரதான ஆசாரியர் கொடுக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். நாம தனியா சோதிக்கப்பட்டோம். எனக்கு வந்துட்டு நான் படுற அவஸ்தை யாரும் படல, யாரும் இல்லாத பிரச்சனை எனக்கு வருது, நான் மட்டும்தான் சோதிக்கப்படுற மாதிரி நினைச்சு கொள்ளாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் சோதிக்கப்பட்டுத்தான் வருகிறார்கள். பொன்னை கூட வசனத்தில், பொன்னானது சோதிக்கப்படும் பொருட்டு அக்கினினாலே சோதிக்கப்படுகிறபடி உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்ப சோதனை என்பது நமக்கு நியமிக்கப்பட்டது. ஆனா அந்த சோதனை எதை வச்சு பிசாசு செய்வானா, நம்ம கிட்ட ஏதாவது வீக்னஸ் இருந்தா அதை வச்சு செய்வான். நாம பழிய தூக்கி பிசாசு மேல போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பிசாசு என்ன சோதிக்குது, பிசாசு சோதிக்குது. ஏன் உங்க வீட்டுல சோதிக்குது? அது உங்ககிட்ட ஏதோ ஒரு இடம் இருக்கு. திருடன் வந்து திருடிட்டா. எப்படி திருடா? நீங்க வீட்டையும் பூட்டி, ரூமையும் பூட்டி, பியூரோவையும் பூட்டி எல்லாம் ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னா திருடனால என்ன செய்ய முடியாது? திருட முடியாது. முழு சேஃப்டியா வச்சா திருட முடியாது. ஏதோ அவன் திருடுறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதனால உள்ளே அவன் திருடிட்டான். திருடன் எல்லா வீட்லயும் திருடுறானா? இல்ல. அவனால எங்க உள்ளே போக முடியுமோ அந்த வீட்டுக்குள்ள போய் திருடுறான். சில வீடுகள்ல அவனால என்ன செய்ய முடியல, போகவே முடியல. அதே மாதிரி தான் சோதனை வரும்போது எல்லாரும் அல்ல, அந்த சோதனைகளுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவர்கள் ஏதோ ஒண்ணு அவங்ககிட்ட இருக்கும். இப்ப யோபு எடுத்துக்கோங்களேன். யோபு நீதிமான், சன்மார்க்கன், அவரை போல் ஒருவரும் இல்லை. ஆனா ஏன் அவர் சோதிக்கப்பட்டாரு? நம்ம உடனே சொல்றோம், எது இல்லைனாலும் எவ்வளவு நீதிமானா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் சோதனை கண்டிப்பா வரும் அப்படின்னு. இல்ல, யோபு சோதிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அவர்கிட்ட ஒரு லூப் ஹோல் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. நாம எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். நம்ம என்ன அறிக்கை பண்றோமோ அதான் நடக்கும். சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுற என்று சொல்லாது இருப்பானாக. ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறார். இப்ப இயேசு வச்சாரு, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாரு. ஆனா ஒண்ணுல கூட இயேசு விழல. ஒரு சோதனையும் இயேசு விழல. எல்லா சோதனையும் இயேசு ஜெயிச்சுக்கிட்டே வர்றார். உங்களாலையும் என்னாலையும் எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க முடியும். நாம விழணும்னு கர்த்தர் சோதனையை வைக்கவே ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? எல்லா இடத்துலயும் யாரும் விழக்கூடாது, அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கூடாது, ஸ்லோ பண்ணி போனோம். இதையே ஆப்போசிட்டா யோசிச்சா அப்படிதான் நடக்கும். நாம அப்படிதான் நினைக்கிறோம். ஏன் சோதனை வருது? எங்கிட்ட ஏதாவது இருக்குதான்றத தெரியப்படுத்துறது. பாக்குறான் சோதனைக்காரன் பிசாசு, இந்த ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. ஒழுங்கா ஜெபம் பண்றான், ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறான், ஒழுங்கா சர்ச்சுக்கு போறான், கோபப்படுறது இல்லை, எதுவும் கிடையாது, கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, எதுவும் கிடையாது. அவன் மனைவியோட ஒழுங்கா இருக்கிறான், பிள்ளைகளை ஒழுங்கா பாத்துக்கிறான். அப்ப இவனை எத்தனடா பிடிக்கிறது? ஒண்ணுத்திலையும் பிடிக்க முடியல. என்ன செய்யலாம்? வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்ப வரைக்கும்? சாவர வரைக்கும். அந்த ஆளு சாவர வரைக்கும் நீதிமான் செத்து போயிட்டான். பிசாசு பார்த்து பார்த்து ஏமாந்து
இவனை ஒண்ணுமே செய்ய முடியல, ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. சோதிக்கப்படுகிறதுக்கு ஒரு ஆள் ஆண்டவர் வைப்பாரு. ஆனால் அவன் சோதிக்கப்படும் போது உங்ககிட்ட அந்த பலகீனம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம்? நானும் பொறுமையா போய்த்தாங்க பார்த்தேன், எவ்வளவு பொறுமையா போனேன். இது நமக்கு சோதிக்க, நம்ம கிட்ட ஒரு ஷார்ட் டெம்பர் இருக்கு, அதை சோதிக்கிறான் பிசாசு. அந்த ஷார்ட் டெம்பர் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணாலும் அவங்க சொல்லுவாங்க, மரமட்ட மாதிரி உட்காந்துருக்கு, வாயை திறக்க மாட்டேங்குது, மண்ணு மாதிரி இருக்கு, சொல்லிட்டு போட்டோம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் வரும், நம்முடைய சாட்சியை கர்த்தர் சொல்லுவார். அவன் சொல்லுவார், அவன் தாமே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு இன்னைக்கு சுத்த பொண்ணாக அவன் விளங்குகிறான் என்று பரலோகத்துல கர்த்தர் ஒன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவ்வளவுதான். நாம என்ன நினைக்கிறோம்? பேசுறவங்கிட்ட பேசி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், சண்டை போடுறவங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். அப்பதான் நமக்கு மனசுக்கு திருப்தி இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற பலகீனத்தை அவர் பார்க்கிறார். பிசாசு அதைத்தான் சோதிக்கிறான். அதான் பைபிள் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் சோதனைக்கு உட்படுத்துகிறவர் அல்ல. பிசாசு சொல்லுவான், இவங்கிட்ட இந்த பலகீனம் இருக்கு. ஆண்டவர் சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் வேணா சோதிச்சு பார்க்கிறேன் பாரு, நீ போய். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் சரீரத்தை தொடாத, அவன் ஆத்மாவை தொடாத, அவன் ஜீவனை தப்ப விடு, நீ வேணா சோதிச்சு பாரு. ஒரு லிமிட் வச்சிருப்பாரு ஆண்டவர். ஆனால் அந்த சோதனையில் ஜெயிக்கிறதும் விடுறதும் நம்ம கையில தான் இருக்கிறது. கர்த்தரால் நாம் சோதிக்கப்படவே இல்லை. இப்ப இயேசு முதல்ல குழந்தை பிராயத்துல பிறக்கும் போதிலிருந்து சோதிக்கப்படுகிறார். ஒவ்வொரு சோதனையா வராரு. கடைசியா இயேசுவுக்கு ஒரு மிக முக்கியமான சோதனை வருது. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு. இப்ப இயேசு சோதிக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆங்கிலத்துல டெம்ப்டேஷன் ஆஃப் ஜீசஸ் சொல்லுவாங்க. பிசாசு இயேசுவை சோதித்தது, இயேசுக்கான சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல இயேசு சோதிக்கப்படுகிற அந்த வனாந்திரத்தில் சோதிக்கப்படுகிற 3 முக்கியமான நிலைகள் இருக்கு. அதுதான் இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். குழந்தை பிராயத்துல நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு ஓடினது, அதுக்கப்புறம் கஷ்டத்தின் மத்தியில இருந்தது, ஒரு குடும்பத்தை நடத்தினது, தகப்பன் இல்லாத குடும்பத்தை பாதுகாத்தது, எல்லாம் இயேசு செஞ்சார். எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுப்பா இருந்து செஞ்சு 30 வருஷம் சோதிக்கப்பட்டார். அது வேற விதமான சோதனை. இப்ப அடுத்த சோதனை வருது. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவராலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. ஆவியானவர் சோதிக்கல, அங்க வசனம் சொல்லுது, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு நடக்கிறது. ஆவியானவராலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகு நடக்கும். முதல் சோதனை என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்தரத்தின் பாதையில ஒரு சோதனை ஒன்று வரும். இது வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில பட்ட கஷ்டம், பிறந்ததுல இருந்து வந்த கஷ்டம், அதெல்லாம் வேற விதம். அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க வாழ்வதற்கே ஏற்பட்ட கஷ்டம். ஆனா இது அதல்ல, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சோதனை. இப்ப எங்க கூட்டு போவான் தெரியுமா? வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போவான். வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பசி இருக்குது. வசனம் சொல்லுது, 40 நாள் அவர் இரவும் பகலும், லூக்கால சொல்லும் போது புசியாமலும்னு இருக்கும், உபவாசம் இருந்தார். இப்ப இயேசுவுக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. இந்த பசி உண்டான உடனே அவன் எது வழியா உள்ள நுழையிறான் பாருங்க, இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும். இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சோதனை, பேசிக் சோதனை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு, ஊழியத்தின் பாதைக்கு வந்த பிறகு எல்லாமே சுமூகமா இருக்கும்னு பைபிள் சொல்லல. நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள்னு சொல்லுது. இந்த கடைசி காலத்துல ஒரு கூட்டம், உனக்கு சோதனையே கிடையாது, நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் அதற்குரிய சோதனையும் உண்டு. அதை நம்ம ஒவ்வொன்றா எக்ஸாம் ஜெயிச்சு வர 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 ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். படிப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே வருவார். அந்த ஒவ்வொரு படிக்கும் ஒரு எக்ஸாம் இருக்கும். இப்போ உங்க பையன் இருக்கிறாரு, அல்ல உங்க பொண்ணு இருக்கிறாங்க, அடுத்தடுத்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஒரு சோதனை, எக்ஸாம் வரும். பரலோகத்துக்கு உங்களை அடுத்தது கொண்டு போகிறாரு. அப்ப இங்கே உங்களை சோதிச்சு சுத்த பொண்ணாய் விளங்கின பின்புதான் கர்த்தர் உங்களை என்ன அங்க கொண்டு போக போறாரு. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு சோதனை இருக்கு. சோதிக்கப்பட்டு நாம் வருகிறோம். அப்போ இந்த முதலாவது சோதனை எதுன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை சோதனை, பேசிக். வனாந்திரம், அவர் இருக்கிற இடம் அதான் ரொம்ப முக்கியம். வனாந்திரம், வனாந்திரத்துல ஒண்ணுமே இருக்காது, கடை இருக்காது,
அவசரத்துக்கு எதுவும் இருக்காது. நீங்க வனாந்தரத்தை பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. வனாந்தரம்னா பாலைவனம் மாதிரி ஒரு இடம். சுத்து வட்டாரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அர்ஜென்ட்டுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. வனாந்தரத்துல வெறும் மிருகங்கள் தான் இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர் வனாந்தரத்துல இரவும் பகலும் 40 நாள் காட்டு மிருகங்களோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் இருக்கு. காட்டு மிருகத்தோட எவ்வளவு மிருகமா இருக்கும், அப்படியே கொண்டு போய் விட்டுருவாரு. இதான் முதல் பாதை. ஒரு பக்கம் பசி, அடிப்படைக்கே ப்ராப்ளமா இருக்கும். போதுமான அளவுக்கு வருமானம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா போதுமான அளவுக்கு ஆகாரம் கூட இல்லாத காலத்துல எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. உபத்திரவத்தின் பாதையில கடந்து வந்திருக்கிறாங்க. இது பத்தாவதுக்கு கூட என்ன இருக்கும், காட்டு மிருகம் வேற இருக்கும். நிறைய காட்டு மிருகம் வரும், கத்தும், உருமம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வரும்போது ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டுல இருக்கிற அப்பாவோ அம்மாவோ ரட்சிக்கப்படாம இருந்தாங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் உருமுவாங்க. தானியல தூக்கி சிங்கக்கபியில போட்டாங்களா இல்லையா? அந்த சிங்கம் நல்ல சிங்கமா கெட்ட சிங்கமா? கெட்ட சிங்கம். அப்ப நல்ல சிங்கம் இருக்குதா? இருக்குது. எங்க இருக்கு தெரியுமா? இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசியை அடிச்சிருவோம். ஒரு சிங்கம் போய் பக்கத்துல கழுதையும் நிற்கும், தீர்க்கதரிசியோட டெட் பாடி இருக்கும். ரெண்டுத்தையும் சாப்பிடாம ஒரு சிங்கம் சும்மாவே நிற்கும். இப்படி பார்த்துக்கிட்டே நிற்கும். இன்னொரு தீர்க்கதரிசி வருவார், வந்து இந்த தீர்க்கதரிசி பாடியை கழுத்து மேல வச்சு எடுத்துன்னு போவார். அது வரைக்கும் அந்த சிங்கம் என்ன செய்யாது, கடிக்காது, சாப்பிடாது, ஒண்ணும் பண்ணாது. அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கும். இது நல்ல சிங்கம். ஆனா பாபிலோன்ல இருந்துச்சு அது மோசமான சிங்கம். அதனாலதான் இறங்கி தூதன் என்ன பண்ணான்னா வாயை கட்டிட்டான். அது நல்ல சிங்கம் வந்தா வாய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் உன்னை அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். நீ கொஞ்ச நாள் சோதிக்கப்படும் பொருட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறாய். வனாந்தரத்தின் பாதையில நீ காட்டு மிருகத்தோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்துல உனக்கு தடையாக இருக்கிற கற்கள் அகற்றப்படும், உன்னை வெளியே தேவன் கொண்டு வந்து விடுவார். நீங்க ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய சகோதரிகள், ஆண்டவரே கணவர் ரட்சிக்க பண்ணோம், ரட்சிக்கப்படாத. ஏன்னா எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, ரட்சிக்கப்படாத மனைவி இருந்து கணவன் ரட்சிக்கப்பட்டா அவருக்கு பிரச்சனை பாதி தான். சகோதரிகளுக்கு அப்படி இல்லை. கணவன் ரட்சிக்கப்படாட்டி அவன் மிருகம் மாதிரி அடிப்பான், உதப்பான், எல்லாம் செய்வான். அவைகளுக்கு நடுவுல அதை பொறுத்து கொண்டு அந்த சகோதரிகள் இருக்கு. அவங்க விசுவாசம் என்ன தெரியுமா, ஒரு நாள் என்னை ஆண்டவர் இந்த சிங்கக்கபிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவார். நான் சஞ்சரிக்கிற என்னுடைய வாழ்க்கையின் பாதை மாறும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஆரம்ப ஸ்டேஜ். இயேசு கிறிஸ்துவானவரும் அப்படித்தான். யோசிச்சு பாருங்க, இயேசு காலையில இருந்து ஃபாஸ்டிங், சாப்பிடாம இருப்பாரு. நைட்ல தான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பாரு. அந்த நேரத்துல என்ன வந்துடும் தெரியுமா, காட்டு மிருகம் வந்துடும். ஏன்னா பைபிள் சொல்லுது காட்டு மிருகம் நைட்ல தான் வருமா. பகலிலே மனுஷன் பண்ணை வீட்டுக்கு போவான், சாயங்காலத்துல திரும்புவான். காட்டு மிருகங்கள் இரவிலே இறை தேடும் வசனம் சொல்லுது. நைட்ல தான் மிருகம் என்ன செய்யும், இறை தேடும். இவர் நைட்ல தான் தூங்கலான்னு போவாரு. சில நேரங்களில் காட்டு மிருகங்கள் ராத்திரியில என்ன செய்யும், இறை தேட புறப்படும், சஞ்சரிக்க வேண்டி வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் இந்த வனாந்தரம் உனக்கு மாறு. ஒரு நாள் ஆண்டவர் இந்த காட்டு மிருகங்கள் நடுவில் இருந்து உன்னை எடுப்பார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இயேசுவின் சோதனை முதலாவது வனாந்தரத்துல காட்டு மிருகங்கள் நடுவே இருந்துச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ணிட்டான் இயேசுவ, இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போயிட்டான். வாசிங்க மத்திய சுவிசேஷம். பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி இப்ப எங்க கொண்டு போயிட்டாங்க, உப்பரிக்கைக்கு கொண்டு போயிட்டான். இப்ப 2வது ஸ்டேஜ். முந்தி ஒரு காலத்துல வனாந்தரம், கஷ்டம், உபத்திரம். இப்ப அப்படி இல்ல. உப்பரிக்கைன்றது என்ன தெரியுமா, ராஜாக்கள் உலாவுகிற இடம். தாவீது ராஜா எங்க உலாவிட்டு இருந்தாரு, உப்பரிக்கையின் மேல் உலாவி கொண்டிருந்தார். நேபுகாத்நேச்சர் எங்க உலாவிட்டு இருந்தாரு, உப்பரிக்கையின் மேல் உலாவி கொண்டிருந்தார். அப்சலோம் பாவம் எங்க செஞ்சான், உப்பரிக்கையின் மேல் பாவம் செய்தான். உப்பரிக்கை என்பது ராஜாக்கள் உலாவுகிற இடம். இப்போ ஆண்டவர் கொஞ்சம் உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் உயர்த்தி ஆசீர்வதிச்சு கொஞ்சம் பினான்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு இப்ப அடுத்த விதமான சோதனை வரும். இது என்ன விதமான சோதனை தெரியுமா, உங்களை கீழே தள்ளுற சோதனை. தாவீது உப்பரிக்கையின் மேல் உலாவி கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்து எங்க பார்த்தாரு, கீழே பார்த்தார். கீழே இருக்கிற பத்சபால பார்த்தார். எப்பவுமே மேல இருக்கும்போது பிசாசு உங்களை எங்க பார்க்க சொல்லுவான் தெரியுமா, கீழே பார்க்க சொல்லுவான். தாழ குதியும். நீங்க விட்டு விட்டு அந்த பாவத்தை திருப்பி செய்ய சொல்லுவான். முந்தி எந்தெந்த பாவம் எல்லாம் உங்களால செய்ய முடியாம இருந்துச்சோ
இப்ப அந்த பாவம் எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு காலகட்டத்துல நீங்க பாவத்தை விட்டு வந்துருவீங்க. இப்போ அந்த பாவத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பிசாசு சொல்லுவான், இப்ப தாழ குதி, கீழே பாரு, இல்ல கீழே பாவம், கீழே குதிச்சா செத்துருவேன். அப்ப அவன் சொல்லுவான், ஒன்னும் பயப்படாத, உன்னை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கிறா? தேவதூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்க வாழ்க்கையில வளரும் போது, ஆசீர்வாதம் வரும்போது ரெண்டாவது ஒரு பிரச்சனை இருக்கு. இதுதான் வீழ்ச்சி, பின்மாற்றம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வனாந்தரத்துல சோதிக்கப்படும் போது ஏதோ கஷ்டம், சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தோம், காசு இல்லாம இருந்தோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனா அப்பெல்லாம் உண்மையா இருந்தோம். நிறைய பேர் தெரியுமா, எவ்வளவு கஷ்டம், குடிசை வீட்டுல இருப்பாங்க, ஆனா பைபிளை தூக்கிட்டு கரெக்டான நேரத்துக்கு சர்ச்சைக்கு ஓடி வந்துருவாங்க. நடந்துதான் வருவாங்க, ஆனா கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாங்க. ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு. காலையில எழுந்திருச்சு சமைச்சு வச்சுட்டு மத்தியானத்துக்கும் சமைச்சிட்டு சர்ச்சைக்கு வந்துருவாங்க. வந்து இங்கேயும் ஊழியம் பார்ப்பாங்க. காரணம் என்ன? அந்த வனாந்தரத்தின் பாதையில தேவன் மேல உள்ள அன்பு. ஆனா இப்போ ஆண்டவர் பார்த்தார், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு பைக் ஒண்ணு கொடுப்போன்னு கொடுத்தாரு. பைக் வந்த பிறகு லேட்டு தான் சர்ச்சுக்கு. பல நேரங்கள்ல ஆசீர்வாதம் சோதனையை மாறுது. கொஞ்சம் மேல உயர்த்தும் போது, வனாந்தரத்துல இருக்கும்போது நல்லா இருக்குது, உபத்திரவத்துல உண்மையா இருக்கிறாங்க, கஷ்டத்துல நல்லா இருக்கிறாங்க. அதான் நான் சொல்லுவேன், ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்படும் போது அவர்களுக்கும் தாழ்மை இருக்கிறது, பொறுமையா இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வளர 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 கூட பெருமையும் வருது. நான் யார் தெரியும்ல, நான் ராஜா. ஆனா அந்த ஒரு விஷயத்துலதான் தாவீதை நம்ம பயங்கரமா பாராட்டணும். அவன் எப்ப ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் கடைசி வரைக்கும் சொல்லுவான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? அவன் ஜனங்களை தான் மெய்ப்பனுங்கிறத என்ன செய்யவே இல்லை, அவன் மறக்கவே இல்லை. மறக்க கூடாது. ஆசீர்வாதம் எவ்வளவு வேணா வரட்டும், நான் உங்களுக்கு சொல்றேன், ஆசீர்வாதம் வர 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 நீங்கள் இன்னும் தாழ்மைக்குள்ள போயிட்டே இருக்கணும். உங்க பார்வையிலேயோ பேச்சிலேயோ என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. கொஞ்சம் பணம் வந்துட்டா என்ன வந்துடும் தெரியுமா? பெருமை. யார் மேலையும் ஏளனமா பெருமை வரவே கூடாது. கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார், அவ்வளவுதான். அவர் நினைச்சா கீழே தள்ளவும் முடியும். கிருபையா கர்த்தர் நம்மளை மேல வச்சிருக்கிறாரு. யாரை பார்க்கும் போதும் அவன் நம்மளை விட கீழே, அவன் நம்மளை விட மோசம், மனைவி வீடு நம்மளை விட மோசம், கணவன் வீடு நம்மளை விட மோசம் நினைக்க கூடாது. நான் ரொம்ப படிச்சிருக்கேன், அவங்க படிக்காதவங்க, நம்ம பணக்காரங்க, அவங்க பணம் இல்லாதவங்க, நம்ம அந்தஸ்துல இருக்கோம், அவங்க அந்தஸ்து. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நம்மளை கர்த்தர் மேல கொண்டு உட்கார வச்சதுனால நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்பாக நாமும் அங்கேதான் இருந்தோம், அந்த இடத்துல தான் இருந்தோம். உன்னையும் கர்த்தர் கிருபையா மேல உட்கார வச்சிருக்கிறாரு. தாழ குதிக்க கூடாது, பெருமை வரக்கூடாது. இந்த உப்பரிக்கையில நடக்கும்போது என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. எவ்வளவு மேல போனாலும் உங்களுக்கு தெரியணும், இது கர்த்தர் என்னை கொண்டு உட்கார வச்சிருக்கிற இடம், நான் இங்கே கர்த்தருடைய கிருபையினாலே நடந்து கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். யார் வந்தாலும் வீட்டுக்கு சரி, ஒருவேளை கஷ்டப்படுறவங்க வந்தா உங்களால உதவி செய்ய முடியலன்னா நேரடியாக உதவி செய்ய முடியலன்னு சொல்லுங்க, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. அதனால அவரை கேவலப்படுத்தி அனுப்பாதீங்க. உங்கள்கிட்ட காசு கொடுத்தா நீ என்னப்பா திருப்பியா கொடுப்ப, உங்ககிட்ட கொடுத்து நான் எங்க வாங்குறது, நீயே ஒரு பிச்சைக்கார பைய அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் பார்ப்பாரு, உங்க கண்ணுக்கு முன்னாடி அவனை உயர்த்தி கொண்டு மேல உட்கார வைப்பாரு. தெரியாது, ஒரு நாள் நீ அவங்ககிட்ட போய் கேட்கிற நிலைமை வந்தாலும் யாரையும் ஏளனமா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஒருவேளை உங்ககிட்ட இருக்காது, உண்மையிலேயே உங்களுக்கு சொல்றேன், நமக்கு உதவுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், ஏற்ற நேரத்துல சரியாய் உதவுவார். உங்களுக்கு கொடுக்கும்படி ஆட்களை அவர் ஏவுவார், அவர்கள் வந்து தருவார்கள். போய் சில ஆட்களுக்கு இந்த கடன் வாங்குறதுங்கிறது ஒரு ஹாபி, எவனை பார்த்தாலும் கேட்பான். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், அதை நீங்களே மண்ணை வாரி போட்டுக்காது. ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும்னா உங்ககிட்ட இருந்தா செய்யுங்க, முடியலையா இல்லைன்னு தைரியமா சொல்லுங்க. உப்பரிக்கையின் மேல் நடக்கும்போது பலவிதமான சோதனைகளை பிசாசு உங்களை கீழே தள்ள பார்ப்பான், கீழே குதிம்பான். அதுக்கு சில நேரத்துல அது விழுந்தா ஒண்ணு ஆவாதும்பான், அது செய் ஒண்ணு நடக்காது, ஒண்ணு ஆகாது, ஆண்டவர் பார்த்துப்பாரு, எல்லாம் சொல்லுவான். ஒண்ணு மட்டும் நிச்சயம், கர்த்தர் சொல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். நான் இப்ப மேல போயிட்டேன், உப்பரிக்கைக்கு போயிட்டேன், நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். கீழே நடக்கும்போது விழுந்தேன்னா அடி இல்லை, ஆனா மேல நடக்கும்போது விழுந்தா அடி ஜாஸ்தி. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, கொஞ்சம் மேல போகும்போது கொஞ்சம் எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடைசியாய் பிசாசு இயேசு எங்க கூட்டிட்டு போனா பாருங்க, வாசிங்க.
கடைசியா இருக்கிறதுல இதான் மோசமானது. இது என்ன தெரியுமா? உயரமான மலையின் மேல் கொண்டு போய். பொதுவா மலைங்கிறது பைபிள்ல ஆவிக்குரிய அனுபவம். சீனாய் மலையில மேல போனா மோசே தேவனோட பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். மருவ மலைக்கு மேல சீசர்களை இயேசு கூட்டிட்டு போனாருன்னா பிதாவோட பேச போறாருன்னு அர்த்தம். இந்த மலை மேல இருக்கிறதுங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய உச்ச அனுபவம். அந்த உச்ச அனுபவம் இருக்கும்போது ஒரு சோதனை வரும், பிசாசு கொடுப்பான். என்ன சோதனை வரும் தெரியுமா? இப்போ நீங்க கல்லுகளை அப்பமாக்கி பூச்சின்னு சொல்ல மாட்டான். இப்போ உங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை வராது, அடிப்படை பிரச்சனையே வராது, பண பிரச்சனை வராது, எல்லாம் உங்ககிட்ட இருக்கும். அடுத்து கீழே குதிங்கிற பிரச்சனை வராது. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பிசாசு நீங்க தாண்டி ரொம்ப மேல போயிட்டீங்க. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? உலகத்தின் மகிமை, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் காட்டி என்ன பணிஞ்சுக்கிட்டா இதை உனக்கு தருவேன். இதுதான் இருக்கிறதுலே உச்சம். ஒரு லிமிட்டுக்கு மேல போன பிறகு பாருங்க, நம்ம கிட்ட காசு இருக்கும், நம்ம கிட்ட வீடு இருக்கும், நம்ம கிட்ட வண்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா? பிசாசு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு பெரிய பெரிய பதவி, பெரிய பெரிய புகழ், எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னோட மகிமையா உயர்த்தி நீதான் இந்த ஏரியாவுக்கே தலைவர் அப்படின்னு உங்களை அப்படியே மேல கொண்டு போய், ஆனா ஒண்ணு என்ன மட்டும் பணிஞ்சுக்கோம்பா. இந்த பதவின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? பதவின்னு ஒண்ணு, அது முழுக்க முழுக்க பிசாசு உண்டாக்குறது. என்னங்க இப்படி சொல்றீங்க? நிஜம். முதல்ல பதவிக்கு நாக்காளிக்கு ஆசைப்பட்ட ஆள் யாரு? நாக்காளிக்கு முதல்ல ஆசைப்பட்ட ஆள் யாரு? பிசாசு. அவன் தான் சொன்னான், நான் வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவே, வடபுறத்தில் உள்ள நகரத்தில் என் சிங்காசனத்தை போடுவேன். ஒன்னு போஸ்டிங், இன்னொன்னு பதவி. தலைவர் ஆகணும் ஆராதனை கூட்டத்துக்கு. அந்த ஆசை இப்ப எல்லாருக்கும் இருக்கு. எப்ப இருக்காது? ஊழியம் ஆரம்பிக்கும் போது இருக்காது. எப்ப இருக்காது? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது இருக்காது. அவர் பாட்டு உழைப்பாரு, நல்லா கஷ்டப்படுவாரு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, எல்லாருக்கும். அப்புறமா வந்து கூப்பிடுவாங்க, நல்லா நீங்க கடை கண்ணி வச்சு அந்த ஏரியாலே கொஞ்சம் பெரிய ஆள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கார் கீர் எல்லாம் கொடுத்து உங்களை நல்ல பெரிய ஆள் ஆக்கின பிறகு அந்த ஏரியால இருந்து வருவாங்க, ஐயா நம்ம ஏரியால இருக்கிற வியாபாரிகளுக்கு நீங்க தான் தலைவரா இருக்கணும். இதுதான் உங்களுக்கு வைக்கிற பிசாசு சோதனை, மகிமையை காட்டுறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட எந்த பதவியும் தேவனால் ஏற்படுத்தப்படவில்லை. தேவன் ஏற்படுத்தின பதவி ராஜா என்கிற பதவி. உங்களை என்னையும் அழைக்கும் போதே கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைச்சிருக்கிறாரு. துரைத்தனங்கள் இருக்கு, அதிகாரிகள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். ஆனா இது எல்லாத்த விட மேலானது, உங்களை என்னையும் கர்த்தர் ராஜாவா அழைச்சிருக்கிறார். தேவனோடு கூட உட்காரும்படி. நீங்க எதெல்லாம் வேணானீங்களோ எல்லாம் மேல வரும். மலைக்கு மேல இருக்கும்போது பிசாசு காட்டுவான் உலகத்தின் சகல மகிமை எல்லாத்தையும் காட்டி, நீங்க கஷ்டப்படும் போது எதெல்லாம் வேணான்பீங்க, நமக்கு இதெல்லாம் வேணாங்க, நம்ம ஆண்டவரோட இப்படி போயிட்டே இருப்போம் அப்படின்பீங்கல்ல, அது எல்லாத்தையும் பின்னாடி கொடுப்பான். கொஞ்சம் டைம் விட்டு கொடுப்பான். 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கும் எனக்கும் நல்ல போஸ்டிங் ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த போஸ்டிங் தான் பரலோகத்தில் அவரோடு கூட உட்கார்ற போஸ்டிங். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வச்சுக்கொள்ள. இல்லை உடனே இல்லைங்க, எம்எல்ஏ எம்பி இருந்தா நம்மால் இருந்தா நல்லது தானே. எந்த ஆள் இருந்தாலும் அதை நம்மால மாத்துறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ தான் எம்எல்ஏ எம்பியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எம்எல்ஏ எம்பியை உனக்கேற்ற மாதிரி மாத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். போரேஸை கொண்டு வந்து உனக்கேற்ற மாதிரி மாத்திடுவாரு. நேபுகாத் நேச்சார உனக்கு முன்னாடி பணியை வச்சிருவாரு. அகாஸ்வர ராஜாவை சிங்கக்கவி வாசலுக்கு கொண்டாந்துருவாரு. கர்த்தர் நினைச்சார்னா ராஜாவை கொண்டு உன் முன்னாடி நிக்க வச்சிருவாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. மேல கூட்டிட்டு போய் ஆசை காட்டுவான் பிசாசு. ஆனா அந்த அடிக்கிற நேரத்துல உனக்கு துணையா நிக்கிற ஒரே ஒருத்தர் மேல இருக்கிறார். அவர் தான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னவர். நீ ஆபத்து காலத்துல தலைவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, ஆபத்து காலத்துல அந்த போஸ்டிங்ல உள்ளவரை கூப்பிடுற. எல்லாரும் ஏற்ற நேரத்தில் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உனக்கு மிக தெளிவாக உதவி செய்கிறார்.
அல்லேலூயா. மலைக்கு மேல கூட்டிட்டு போய் பிசாசு என்ன செய்வான்? ஆசை காட்டுவான். அப்படி செய்ய, இப்படி செய்ய, இதெல்லாம் உனக்கு தரேன், கொஞ்சம் என்ன பணிஞ்சுக்கோ. ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சது உலகத்தின் ராஜாவாக ஆகுவதற்கு அல்ல, அவரோடு கூட அவசாட்சி செய்வதற்கு. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள் கண்டிப்பாய் வரும். ஏன்னா இந்த சோதனைகள் யார் அனுபவிச்சிருக்கிறா? இயேசு அனுபவிச்சிருக்கிறார். அவர் சொன்னார் பாருங்க, எல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன். இப்ப இயேசு எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? இழந்து போனதை ரட்சிக்கும்படிக்கு, ஆதாம் கிட்ட கொடுத்த பூமியை மீண்டும் வாங்கும்படிக்கு அவர் வந்தார். ஆனா இயேசு சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் என் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தரையே நான் என்ன பண்ணுவேன்? வணங்குவேன்ட்டாரு. இப்ப இயேசுக்கு எதுவும் கிடைக்காம போயிருச்சா? பிதா அவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்குது. இப்போ பூமிக்கு அதிபதி ராஜா யாரு? இப்ப ராஜா யாரு? இயேசு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோர் இருந்த முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு. பிசாசு கொடுக்கும் போது அவன் தான் ராஜா, இயேசு வேணான்ட்டாரு. ஆனா இப்ப இயேசுதான் ராஜா. நம்ம என்ன நினைப்போம்? பிசாசு கொடுக்கும்போது வாங்கிடலாம் நினைப்போம். ஆண்டவர் சொல்றார், நீ என்ன எனக்கு கொடுக்கறது? எனக்கு கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுப்பாரு, அப்போ நான் ராஜாவாக மாறுறேன். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் கொடுப்பார். ஒரு நாள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, அதுக்குரிய காலம் இருக்கிறது. அதை நீங்க கிராஸ் பண்ணி வரும்போது கர்த்தர் நம்மை ராஜாவாக மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்துல. நன்றி ஆவியானவரே, கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவரீரே, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீர் தாமே எங்களை போல எல்லா விதத்திலும் நீர் எங்களுக்காக சோதிக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சோதிக்கப்படாத பிரதான ஆசாரியர் அல்ல, சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். அதனால நீர் எங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. எங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கு. எங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்க சோதனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எங்க பலகீனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பலகீனத்துல நாங்க விழும்போது நீர் அறிந்திருக்கிறீர். ஐயோ, இந்த பலகீனத்துல அவனால் நிக்க முடியாது என்று நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை பலப்படுத்த நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். மீண்டும் எங்களை தூக்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் அப்பா. ஒப்புக்கொள்வோமா தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி, உங்க பலகீனங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த சோதனைகளை எதை கடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனம் உள்ளவன் ஆண்டவரே. இந்த காரியங்கள்ல விழுந்து போறேன், இந்த காரியங்களை நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், இந்த காரியங்கள் நான் விடணும்னு நினைச்சாலும் என்னால விட முடியல ஆண்டவரே. சில காரியங்கள்ல நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, ஆனாலும் என்ன மீண்டும் மீண்டும் என்னை தூக்கி எடுக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். நான் செய்யாதபடிக்கு என்னை பலப்படுத்துகிறீர், என்னை வேலி அடைக்கிறீர், பாதுகாக்கிறீர். கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறீர். ஒப்புக்கொள்வோம் தேவ சமூகத்துல. நீங்க என்னென்ன பலகீனங்கள் இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. விடுதலையாக்குகிற தேவன் ஒருவர் உண்டு. மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்குங்கப்பா, எங்களை விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பலகீனங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க. உங்களுக்கு பிரிவில்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள எதுவும் இராதபடி எல்லாம் வெளியே போகட்டும் ஆண்டவரே, எல்லாம் வெளியே போகட்டும். எங்கள் கர்த்தருக்கு என்று வைராக்கியம் உள்ள சாட்சியாக முடிவு பரியந்தம் நாங்கள் நிற்க கர்த்தர் எங்கள் கிருபை தருவீராக. ஆண்டவரே, வனாந்தரத்தின் பாதையோ உப்பரிக்கையோ மலையின் மேலோ நான் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே, என்னை விடாமல் நிற்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை நிலைநிற்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். மலையின் மேல் என் பாதங்கள் விழாதபடி எங்களை பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களை விடாதவரை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. விடாதவரை பாதுகாக்கிறவர். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முற்பகல் வேலைக்காக உமக்கு நன்றி. தேவ ஆவியானவர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளும் நாங்களும் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களை நீர் விடுதலையாக்க போகிறீர், எங்களை விடுதலையாக்க போகிறீர். நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக, ஒரே தேவனுக்கு சாயலை உடையவர்களாக, ஆண்டவரே எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாக நீர் மாற்ற போகிற தெய்வத்தாவுக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. சிந்தனைகளை பலப்படுத்துவீராக, சிந்தனைகளின் வீழ்ச்சி ஆண்டவரே எங்களை அங்கிருந்து மீட்டெடுக்க போகிற தெய்வத்தாவை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இந்த கிருபையுள்ள கர்த்தர் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்க வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க ஆண்டவரே, இந்த வாலிப பிராயத்துல உலகமோ உலகத்துக்குண்டானவைகளோ விழுந்து விடாதபடி கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. பெற்றோருடைய கவலைகளை மாற்றி அமைங்கப்பா. ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குதே என்று ஜெபிக்கிற பெற்றோருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர போற தயவுக்காக ஸ்தோத்திரம். மகிமை மூரத் எங்கள் திருச்சபை நீர் வரும்போது
100% ஆயத்தப்பட்ட திருச்சபையாய் மாறட்டும். இந்த சபையில ஒருத்தர் கூட பின்மாற்றம் அடையாதபடி கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.